லைஃப்பில் இந்த மாதிரி சோர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை பேஸ் பண்ணி அதுக்கான விஷயங்கள் எடுத்து அவங்க ஸ்டாண்ட் எடுத்து பண்ணணும். நடந்திருக்கு அந்த பேரோட இதை தான் வச்சுக்கிறாங்க. மற்றபடி படம் சூப்பராக இருக்குது. மக்களுக்கு வந்து நல்லபடியாக சேர்க்கணும். படமும் ஸ்டோரி வைஸாகவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன். எமோஷனல் வைஸில் மலை கொல்லிமலையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெதர் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லைன்னா வில்லேஜில் இருந்தும் டாக்டர்ஸ் கிளைமேக்ஸ் அந்த டாக்டர் நம்ம ஊர் விட்டு போகும்போது ஒரு இது பண்ணுவாங்க வந்து ஆடியன்ஸ் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இன்ஸ்பைர்ஸாக என்ஜாய் பண்ணலாம். சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. பட் ஆடியன்ஸுங்கிறது எப்போவுமே டிஃப்ரெண்டான ஒரு படிக்க வைக்கிறோம். ஆனால் நீ நீட்டை போட்டு எங்காலேயே சாவடிச்சிருவேன். மலைவாழ் மக்களை பற்றி எடுத்திருக்காங்க. ஸோ அங்கே என்ன டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க கைதட்டும் போது அது வேற லெவல் ஃபீல். நிறைய இடத்துல அழுதுட்டு இருந்தாங்க, எல்லாம் வீடியோ பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் கிளைமேக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எந்திரிச்சு கைதட்டினாங்க. அப்பா நம்ம ஒவ்வொரு சீனுக்கு எதிர்பார்த்துருப்போம். இந்த சீனுக்குலாம் வந்து ஆடியன்ஸ் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருந்தாங்க. அது அதில் ஒரு சிங்கிள் ஷாட் சீன் இருக்கும், ஒரு 1 minute. அது ரொம்ப தயங்கி பண்ணது. ஏன்னா ஒரு ட்வைலைட் சீக்வன்ஸ்லாம் அது பண்ணனா ஒரு 20 minutes டைம் தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஒரு 2 டேக்கில் 3 டேக் தான் போகலான்னு சார் சொல்லிட்டாரு. பட் 2வது டேக்கு ஓகே. பட் சொன்ன வந்த கதையில் எங்கேயும் இது ஆகக்கூடாதுன்னு மக்கள் அந்த ஊர் மக்களையே வச்சு அந்த கிராமத்தையே மையப்படுத்தி ஒரு பொண்ணையே சுத்த விட்டு நம்மளாம் இந்த படத்துக்கு செலவாக இருக்காது. அது எடுத்ததுனால பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. மேற்கு தொடர்ச்சி மலை படம் பார்த்தீங்க? ஆமாண்ணா. அதுக்கு எதுக்கான அதே மலையை தான் இதை காட்டுறாங்க. அதில் ஒருத்தரோட வாழ்வியலை காட்டுவாங்க, கல்யாணம் அதோட காட்டுவாங்க. இதில் நம்மளோட நாட்டோட அரசியலை பேசியிருக்காங்க. மற்றபடி இது பெட்டராக பண்ணியிருந்தால் இது நல்லா இருக்கு. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் படம் ஃபுல்லாகவே கொஞ்சம் பெட்டராக பண்ணி. ஏன்னா ராங்கி எடுத்த டேரக்டராக இது. ஏன்னா எங்கேயும் எப்போதும் எடுத்த டேரக்டராக இது ஏஆர் முருகதாஸ் அசிஸ்டன்ட் தெரியுங்க. ராங்கியோட கதையே ஏஆர் முருகதாஸ் சொன்னது தான். அவர் தான் எடுத்து அவர் லைனே இவர் எடுத்து பண்ணார். அதனால சொல்கிறேன் அவரோட தான் இதுன்ற. அந்த நாவலோட கதை என்ன உடனே நான் உனக்கு கேள்வி ஒன்றே நீ பேசு, ஒன்று நம்பி வாழு, இல்லை நம்ம வச்சு வாழு. நீங்கள் பேசி அதுதானே இதில் வலியை சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா? வலின்னா எங்கள் ஆளுங்களுக்கு நாங்கள் மருத்துவம் பார்த்தா என் மொழியில் பார்த்தா தான் பிடிக்கும். அதனால் நாங்கள் படிக்க வைக்கிறோம். ஆனால் நீ நீட்டை போட்டு எங்காலேயே சாவடிச்சிருவேன். ஒன்று. இன்னொன்று சரி காசு இருக்கவன் ஏதோ பண்ணி படிச்சுட்டு வரான். அவன் இதை சேவையாக செய்ய வரல. லேடி யாராக இருந்தாலும் அவங்களுக்கான வாழ்க்கையை தான் அவங்க பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் என் மக்கள் இன்னைய வரைக்கும் அப்படியே தான் இருக்கிறாங்க அப்படின்றத படம் ஓடுது ஓடலாம் இல்லை. என் கதையிலேருந்து